அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக மக்கள் வங்கியால் வழங்கப்படும் பணம் பற்றிய தகவல் ஒன்று வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கடன் வாங்கிறது எப்படி, வங்கிகளில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க கடன் வாங்கிறது எப்படி அப்படின்னு. இதில் முக்கியமானது, நாங்கள் மாதம் மாதம் பணம் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு மொத்தமாக ஒரு கடன் வேணும் அப்படின்ற மாதிரி பலரும் கேட்டிருந்தீங்க. குவைத் நாட்டில் கடன் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் 500 தினாருக்கு மேலே சம்பளம் எடுக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு குவைத்தில் இருக்குது. இலங்கை நம்பகமான அரசாங்க வங்கியான இலங்கை வங்கி மக்கள் வங்கி. ஆனால் மக்கள் வங்கியில் பெருசாக இல்லை. ஆனால் இலங்கை வங்கியில் கடன் வாய்ப்புகள் நீங்கள் பெறணுமாக இருந்தால், முக்கியமாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய எக்ரிமெண்ட் கட்டாயம் தேவைப்படும். ஒப்பந்தம், வேலை ஒப்பந்தம். அது ஷூன் வீசாவாக இருக்கலாம், காதிம் வீசாவாக இருக்கலாம். உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து, அதாவது 50 லட்சத்திலிருந்து 5 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் வரைக்கும் கூட கடன் வாங்கலாம். உங்களுடைய சம்பள நிர்ணயத்தை பொறுத்து, நீங்கள் அனுப்பக்கூடிய சம்பளத்தை பொறுத்து உங்களுடைய கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாதம் 100 தினார்லேருந்து 500 தினார் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு லோன் எடுக்க முடியும். மேலதிக தகவல்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் யார் சரி ஒருத்தரை அனுப்பி அருகில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் கூட மேலதிக விசாரணைகளையும் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது BOC பினர் ஃபுல் மூன் டே அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவலுக்காக போயா கிஃப்ட் வழங்குறதா தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சி இருந்துச்சு. பலருமே குரூப்புகளில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், சில விஷயங்கள் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. இதில் 1300 தினார் பணப்பரிசு வழங்குறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு உடனடியாக உண்மையிலேயே அந்த 1300 தினார் ப்ரைஸ் வழங்குறாங்களா அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக நானும் ஃபுல்லாக இது சம்மந்தமான அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டு பார்த்தேன். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் மெயினான டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த லிங்க்கு. அப்போது நிறைய குரூப்புகளுக்கு ஷேர் பண்ண வேண்டி இருந்துச்சு. பல குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணணும். ஆனால் அது குரூப்பாக மட்டும் இல்லாமல் தனிநபர்களுக்கும் வாட்ஸ்அப்புகளில் தனிநபர் ஒருவருக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ குரூப்புகளில் நிறைய தடவை ஷேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம்லேயே 50%. அடுத்தா அப்போ 2 தரத்துலேயே முடிஞ்சிருமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, அடுத்ததாக செகண்ட் டைம் சேம் குரூப்புக்கே நான் போய் மறுபடியும் சென்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு அளவுக்கு அதில் பிடிப்படுது, நீங்கள் இப்படி இன்னொரு குரூப்புக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்றது. ஆனாலும் 70% வந்துச்சு. வேறு காண்டாக்ட் நம்பர்களை செலக்ட் பண்ணி சும்மா சாதாரணமாக அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு அளவுக்கு 70லேருந்து 75. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்னொரு தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பும்போது சில டைமில் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஆனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி ஓகே பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தா, மறுபடியும் சில நேரங்களில் டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப், மெசேஞ்சர் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான, நம்மளோட நல்ல அறிமுகமானவங்களுக்கு மட்டும் அதாவது இந்த லிங்க்குகள் ஏதாவது ஒன்று நீங்கள் இப்படி ட்ரை பண்ணும்போது நல்ல பரிச்சயமான உங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு மட்டும் அனுப்புங்க. ஏன்னா சில நேரங்களில் தெரியாதவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஆயிடுச்சுன்னா கடைசியில் நீங்கள் தான் அனுப்பினீங்கன்னு உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட வரலாம்.
அதனால் நல்ல பரிச்சயமான தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. நான் சொல்லும் வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு மெசேஜ் வேணாலும் போட்டு விட்டுருங்க. அதே போல் பாருங்கள், நிறைய தடவை நானும் எவ்வளோ தான் ஷேர் பண்ணுறது. அப்புறமா அந்த கடைசியில் அந்த தேமோவில் கிஃப்ட் எடுக்க போகும்போது கடைசியில் வச்சு செய்வானுங்க பாருங்கள், 0.0.1.2 அப்படின்னு. அது மாதிரி இதுலேயும் கடைசி கட்டத்தில் 50, 75, 90 அப்படின்னு வந்துட்டு கடைசி கட்டத்தில் 1, 2, 3, 4, 5ன்னு மெதுவாக வந்து நகர ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் ஒரு செகண்டில் நானே ஹால்ட் ஆகிட்டேன், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். யாருக்கடா அனுப்புறது? சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, ஜஸ்ட் அந்த தெரிஞ்ச பர்சன்ஸுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே ஒரு மாதிரி அப்படியே அனுப்பி அதில் 100% மாதிரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் 100% கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, வெற்றியா தோல்வியா, அல்லது இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, என்ன அடுத்த கட்டம், என்ன கேட்பாங்க, அடுத்ததாக நாம் என்ன கொடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனை வந்து அப்போ தான் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த வகையில் நானும் முடிந்த அளவுக்கு அனுப்பின நம்பர்களுக்கே திருப்பி அனுப்புறது என்ன, ஏதோ ஒரு மாதிரியாக போராடி மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில ஜஸ்ட் தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டுமே அனுப்பி ஒரு மாதிரியாக கடைசி கட்டத்தை நெருங்கிட்டேன். அப்போ கூட முடிகிற மாதிரி தெரியல. ஏதாவது ஒன்று இடைக்கிட மெசேஜ் வருது, அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு. கடைசியாக ஃபைனலாக ஒரு மாதிரியாக 100 அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸுக்கு வாரத்துக்குரிய வாய்ப்பு கிட்ட நெருங்கி வந்துச்சு. கடைசி கட்டம் 97, 99 வந்து கடைசி கட்டத்தை நெருங்கக்கூடிய வாய்ப்பு ஓரளவு நெருங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், அப்போவும் முடியலை, 98 இருக்குது. மறுபடியும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு டெலிகிராம்லையும் போயிட்டு ஏதோ சில குரூப்புகளுக்கு மட்டும் ஷேர் பண்ணிவிட்டேன். பார்த்தா 99. கடைசியாக வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவேன்னு அப்பையும் பாருங்கள், நான் அதே ஷேர் பண்ணவங்களுக்கு தான் மறுபடியும் ஷேர் பண்ணேன். அது என்னுடைய சேட் உண்டு, அதே சேட்டுக்கு நான் மறுபடியும் ஷேர் பண்ணேன். ஒரு மாதிரியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு 100. சரி, இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் நம்மளுக்கு செக்மேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வரும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் நவ் அப்படின்றத கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கம் கேட்குது, குவைத்துடைய தொலைபேசி இலக்கம். இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன், நம்மளுடைய மொபைல் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் தானே, கொடுத்தா என்ன ஆக போகுது நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் அவங்களுக்கு உள்ளே வச்சுருக்கேன் ஆப்பு. என்னன்னு தெரியுமா ஆப்பு? இதோ பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிற லைனில் 4 தினார் போட்டு தினார் அப்படின்னு போட்டிருக்கா, தினார் குவைட்டி, தால் அப்படின்னு போட்டிருக்குது. அது வந்து தினார் குவைட்டி இதானே அதில் மேலே போட்டிருக்குது, கேடி அப்படின்றது குவைத் தினார். அதாவது ஒவ்வொரு சிம் கார்டு, ஓரிடோ, ஜேன், எஸ்டிசி, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டத்தை வச்சுருக்கானுங்க. இதில் பாருங்கள், இதில் என்னது, இது வந்து ஒரு கேம் சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க் ஒன்றுக்கு கனெக்ட் பண்ணுது. இது வந்து மந்த்லி இவ்வளவு வெட்டப்படும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இதை நீங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோவாக ஆக்டிவ் ஆகிரும் அப்படின்னு காட்டுது. இதை நீங்கள் கொடுத்து ஓகே பண்ணினதுக்கு அப்புறமா உங்கள் சிம் கார்டில் ஒரு வேளை காசு இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோனுக்கு ரீசார்ஜ் போடுவீங்க இல்லையா, ரீசார்ஜ் போடும்போது அந்த பணம் வெட்டுப்படும். இதுதான் 190% நடக்குது. தயவு செய்து மொபைல் நம்பரை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளுக்கு நாட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறதுக்காக, அதாவது நாட்டுக்கு ஒரு நார்மல் கால், ஒரு மிஸ் கால் பண்ணுறதுக்காக, நெட் ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறதுக்காக நாம் கொஞ்சம் வச்சுருப்போம். டினார், ஒரு தினார் 2 தினார்னு வச்சுருப்போம். அந்த 1 தினார் 2 தினாரையும் சுரண்டக்கூடிய
திருட்டு கும்பல் தான் இது. எனவே அன்பார்ந்த பார்வையாளர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம், சிக்கிறாதீங்க. மொபைல் ஃபோன் நம்பர் நம்ம ஐடி நம்பரையாக கொடுக்க போகிறோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பரையாக கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் ஃபோன் நம்பர் தானே, என்ன வருதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு கொடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் அன்சக்ஸஸ்ஃபுல் அது இது ஏதாவது ஒன்று வந்து கேன்சல் ஆகிரும்னு வைங்களேன். அந்த டைமில் உங்கள் ஃபோனில் காசு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு பிறகு மாதம் முடிஞ்சு ரீசார்ஜ் போடுவீங்கள்ல, நீங்கள் ரீசார்ஜ் போடும்போது சரியாக ரீசார்ஜ் போட்டதுமே இன்டர்நெட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது கட் ஆகிரும். இது கட் ஆகின பிறகு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. என்னடா டேட்டா போட்டோம் காசு வரலையே அப்படின்னு நீங்கள் போய் கடையில் செக் பண்ணி பார்த்தா அப்போ தான் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேம்ஸுக்குரிய அந்த இதை ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்புறமா அதை கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு கஸ்டமர் கேருக்கு பேசி அப்புறம் கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.